அருகில் கிறிஸ்தவ ஆலயம் இருக்குது அப்படின்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு. யாராவது இருந்தால் முன்னால் வந்துடுங்க, இல்லைன்னா அப்படி போய் உட்காருங்க. பார்த்தா எங்கே இருக்குது? ஆலயம் இருக்குது. அது எந்த இடம்? தூத்துக்குள்ள. ரொம்ப கரெக்டு அப்படின்னு இருக்கா. எங்கேயும் போயிடாத மகளே, கால் வந்துட்டுவான். ஒன்றும் இல்லை, இவரை தான் சொல்லுதேன். ஆளாளுக்கு மாத்திரைகளை உள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்கு உங்கள் ஊருக்குள்ள. வா, கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன். வேற என்னடா வேணும் உனக்கு? ஆம்பளை பிள்ளை பிறக்கும், மனைவியை கூட்டிட்டு பௌர்ணமிக்கு வாடா. அதனால தான் அவன் உடல்நிலையை பற்றி பேசினேன். நீ வேற ஏதோ சாமி நோய் இருக்குமுன்னு சொல்லிட்டார அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. தவறுடா, தவறு. வா, பார்த்து பேசுவோம். போயிட்டு வா. வா மகளே, கால் வந்துட்டு வா. எங்கும் பானி தூங்கும் அல்லை காடுன்னு ஒரு ஊர் வருது தூத்துக்குடி பக்கத்தில். என்ன காடு? காடு அப்படின்னு வருது, போர்டு இருக்கு. காடுன்னு யாருமே இல்லை. என்னக்கா வேணும்? கால் வந்துட்டு வா. உன்கிட்ட பேசுனேன், உன் முகத்தில் சாமியை பார்த்தேன். வா. தூத்துக்குடி அல்லாத ஊரில் உள்ளவங்கலாம் முன்னால் நின்று எனக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்குறேன். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சம்பந்தம் கலந்த சில வழிகளின் மூலமாக உன் பிள்ளைகள்லாம் மனவேதனைப்பட்டு பிரிவுற்று வேதனையுற்று இருக்கிறார்கள். இதில் ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பகைகள், உறவில் குழப்பம், பண நஷ்டம், இவையெல்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் எப்போ ஒற்றுமையாகும் என்பது ஒன்று கேள்வி. கால் வந்துட்டோம். அந்த ஒரு பிள்ளையினுடைய மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் நான் தீர்த்து தரேன். ஒரு முறை இந்த சன்னிதானத்துக்கு கூட்டு வந்து செம்மையாகிட்டா நல்லா வெற்றி ஆயிடுவா. போ. கர்பசாமிக்கு 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 நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லை. அவ்வளோதான். நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லைகளாக வரலாம். பருவம் என்னும் காற்றிலே இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, கால வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. உட்காருங்க. சம்பாத்தியம் செய்து வைத்த பணங்களெல்லாம் நஷ்டமாகி மனவேதனையுண்ட வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. வெளியே சிரித்து உள்ளே அழுகின்ற உத்தம செல்வங்களே, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான விடையும் கிடைக்கணும். உன் கடன்களை தீர்த்து நான் செம்மையாக வாழ வைக்கணும். வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். உன்னை பற்றி ஒரு தபால் பேருக்கு, உன்னை பற்றி ஒரு தபால் பேருக்கு உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ஓயாமல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போன வருஷமே உனக்கு உயர்வு கிடைக்க வேண்டியது, ஆனால் அது இப்போ கட்டாகி இருக்கு. இந்த ஆண்டில் அந்த வேலையின் உயர்வை தருகிறேன், வெற்றியையும் கொடுக்கிறேன். பக்கத்தில் வா. ஏன் போக மாட்டேக்கான்? ஏன் போக மாட்டேக்கான்? கண்ணை முடிக்கா. எங்கள் அப்பனை ஏதாவது தொழில் ஆரம்பித்து தர சொல்லுங்கள், இல்லைன்னா நான் உழைப்பை தேடி எங்கேயாவது போகிறேன். படிப்புக்கு நமக்கும் ஒத்து வராதுன்னு அவங்க உள்ளன்னு சொல்லுது. தம்பி, தாத்தா சொல்கிறது உண்மை தானே? இன்னும் ஒரு வருஷம் படி, அடுத்து உனக்கு தொழில் நான் ஆரம்பிச்சிட்டேன்.
என்ன எனக்காக படிச்சுடா, வெற்றி அடைவாய். நிறைந்த ஒரு பிஸ்னஸ் நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா, அடிச்சு விட்டுருவோம். தைரியம் பாருங்க. வாமா கடை ஓடியாமா, நல்லா ஓடியா குட்ட தீராது அப்படின்னு ஏன் நினைக்கிற? 6 மாதம் பொறுமையாயிரு, அதுக்கு பிறகு உன் கடன் தெரியும். சற்று நல்லா இருங்க. கர்பதாமிக்கு தாயும் மகனும், நாகர்கோவில் தாயும் மகனும். யாரெல்லாம் வந்தீங்க? பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? பையனுக்கு அங்கே தள்ளிடுங்க. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளிப்போம், இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளிப்போம். உனக்கு காது கேட்கலாம்? கணவன்றா தம்பி, ஒரு காதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், சரியாயிரும். அந்த செவிப்புலன் திறக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ நைஸாக தான் அவனுக்கு கேட்கு, பெருசாக கேட்க மாட்டேங்குது. அப்படி தானே? கால் வந்துட்டு வா, இன்னொரு கால் வந்துட்டு. இந்தா உன் பையனை செவிப்புலன்களை திறக்க வைத்து சிறப்புடன் வாழ வைத்து பெருமையோடு இருக்க வைக்க. எதிர்காலத்தில் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளோடு இருப்பான், உயர்ந்த பிஸ்னஸ் பார்ப்பான். போ. கர்பதாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக சென்று வீழ்ச்சி அடைந்து வேதனைப்பட்டு வந்த மகன் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களாம்லா. நீ வெளிநாட்டுக்கு போயிருந்தியாட? எந்த நாடு? சரி, இப்போ எங்கே இருக்க? கால் வந்துட்டு வரலாம். அன்பே அமுதே அருங்கனியே. அங்கங்கே போனால் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறத, எல்லா வகையிலையும் துணையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நட்பு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ மீண்டும் ஒரு நாட்டில் போய் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. அமெரிக்கா போறியா? அது மட்டும்தான் உன் மனசில் விருப்பே இல்லை. கால் வந்துட்டுவான். சிந்தனை விருந்தாகி ஜீவித கனவாகி விந்தைகள் புரிந்தாய். என்ன சத்தம்? நீ எந்த ஊர்? ராஜபாளையம். இப்போ நான் கூப்பிட்ருக்கு எந்த ஊரில் கூப்பிட்ருக்கேன்? நாகர்கோவில் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. வேறு என்னப்பா வேணும்? ஒரு பிஸ்னஸை நடத்தி வெற்றியாக்கி தரேன். ஃபாரின் சொந்தமான திங்ஸ் எல்லாம் உனக்கு சட்ட ரீதியாக கிடைக்கும், வெற்றியாக்கி தரேன். இலங்கையிலிருந்து சில நல்ல தொடர்புகள் அன்புக்குரியதாக கிடைத்து அதில் நீ வெற்றி அடைவாய். வேறு என்ன வேணும்? இந்த கடனை தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பார், ஜெயித்து தாரேன், நலம் அடைவாய். கால் வந்துட்டு வரலாம். அம்மா அப்பா மதன சொரூபாவா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய உழைத்த கோடிக்கணக்கான செல்வங்கள்லாம் நஷ்டமடைந்து வேதனையுற்று இருக்கிய. அதனால் மீண்டும் நாங்கள் முளைத்து எழுவோமா அல்லது இப்படியே நின்றுமா? எங்கள் வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னு தெரியலையே கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. முருகா, வள்ளியை மணமுடித்த வேலவா, தக்கலை குமாரா, தக்கலை முருகனை கும்பிட்டுருக்கீங்களாப்பா? அவர் தான் குலதெய்வம். அதோடு வந்து நிற்கிறார். அதான் குமாரசுவாமி.
வள்ளியை மணமுடித்த எம்பெருமான் சரிண்ணா. அவர்கிட்ட கேட்டேன், நான் கடல் கொஞ்சம் இடத்தில் இருந்த காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். 6 மாதத்துக்குள் இழந்த பணங்களெல்லாம் வெளியேறி உன் கை வந்து சேரும். நீதிமன்றத்தின் வாயிலாக உனக்கு தக்கதொரு தீர்ப்பு நீ துணையாக பெற்று வருவாய். அதற்கு என் அருள் உனக்கு துணை கொடுக்கும். காலம் சொல்லலாம் பார்த்தியா, தக்கரை முருகன் வர்றதை பார்த்தியா, என்ன தெய்வம் என்ன. உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான். யாருடா அவன்? இதுக்கு முன்னால் குடிப்பியா? இப்போ குடிப்பியா? அப்படியா? சரி, இந்தா உன் கடன் தீரும், வெற்றியாகித்தாரேன். பணத்தெல்லாம் வர வைக்க. அடுத்த பிள்ளைய பற்றி பேசுகிறேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கால் வந்துட்டு வா. நாகர்கோயிலில் பாறைன்னு ஒரு ஊர் வருது. அது என்ன பாறை? பேச்சு பாறையா? அது யார் இருக்காங்க? பேச்சு பாறை பக்கம் நீயா? முன்னாலவா. என்னடா வேணும் உனக்கு? கண்ணை மூடி பார்ப்போம். உன் பிள்ளையை குற்றம் சொல்லி ஒதுக்கிட்டான். அந்த பிள்ளையை சேர்த்து வாழ வைக்கிறேன். உனக்கு கழுத்திலிருந்து முதுகு போன்ற நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. உனக்கும் உடல்நிலையை சரியாக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. இந்தா தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, வெற்றி அடைவாய். கால் வந்துட்டு வாடா தம்பி. ரூபா ஆகணுமா? கட்டிக்காரன் கேட்காம பாரு. நல்லா இருக்கு. போயிட்டோம். சர்வமங்களம் நமஸ்து. தம்பி உன்னை மட்டும் நீ என்ன கேட்குறியோ அதை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? கடத்தை தீர்த்து தரணும். சொல்லமாட்டேன். வாரான். எங்கே இருக்கேன்? உங்கள் குடும்ப சாமியா? அந்த மாதிரி அறுவாடை வச்சுட்டு அப்படி நிற்கார். கால் வந்துட்டு வா. இந்தா உன் கடன் 3 மாதத்தில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். கேரளாக்கு அடிக்கடி போவியா? போயிட்டு வா. விவரமாக போகிற. பக்கத்தில் வாடா. அதிர்ஷ்டம் பக்கத்தில் அழைக்குது. வெற்றி அடைவாய், கடன் தீரும். போ. இந்தா நலமுடன் இருப்பாய். ஒரு பெண்மணி ஒருவள் பண விஷயத்தில் சிக்கலாகி அதை வக்கீல் மூலமாக போட்டுமா வியாபாரத்து மூலமாக போட்டுமான்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். வாமா கண்ணாடி, நன்னா இருக்கியே. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை எங்க? சேட்டக்கார பே உள்ளே எங்க? நல்ல கால் விடலை. இன்னொரு தடவை வந்துட்டு வா. மனசு அங்கே போகலை. உனக்கு ஒரு 50,000 கிடைச்சா நல்லா இருக்குமா? எவ்வளோ வேணும்? இந்தா 1 லட்ச ரூபா முதல்ல கொடுக்குறேன். அதை வச்சு முதல்ல தேறி வா. அடுத்த நிகழ்வில் அடுத்த கடத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். சந்தோஷம். நான் பேசுகிற காது கேட்க மாட்டேங்குது. திடீர்னு என்ன இது அடைச்சிக்கிறது காது. கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. உனக்கு மதுரையா? எந்த ஊர்? மதுரையில் கால் வந்துட்டு வரலாம். கம்பிக்கு உள்ளப்பா தம்பி. நல்ல அமைதியாக நினைக்க. யாரையும் இடிச்சிடாத. கள்ளமில்லாத மகன். அடுத்து மதுரையில் தன் பிள்ளைக்கு மங்களகரமான காரியம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வா முன்னால் வந்து நினைக்கா. அப்படி நினைக்கா. அப்படி நினைக்கா. அப்படி நினைக்கா. கால் வந்துட்டு வா.
எங்கே போய்விடும் காலம் அது நம்மையும் வாழ வைக்கும். என்ன வேணும்? பக்கத்தில் வா. உன் இதயத்தை திறந்து வைத்தால் கண்ண முடிக்காம். உன் வீட்டு எல்லைக்கும் தொழில் பக்கத்துக்கும் போனேன். அங்கே என் தங்கை காளியும் மாரியும் முனியீஸ்வரனும் எல்லையில் இருக்கிறாங்க. 1.25 ஆண்டுகளாக உன் தொழிலின் நஷ்டமும் மன வருத்தமும் 2 பேர்களால் பகையும் வேதனையும் வந்திருக்கிறது. அதனால் செய்வனை செஞ்சு உன் தொழிலை முடக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. பாதி தந்தா போதுமில்ல, கால் வந்துட்டுவான். இளைய தம்பி, பழக்கடை எங்கடா இருக்கு? யாருடா வச்சிருக்க? அவன்கிட்ட பேசிக்கிடுவியாடா? யூடியூப் ஆஃப் பண்ணிட்டா